இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று புதன்கிழமை, இன்றைய நாள் இனிய நாளாக ஆஸ்வதிக்கப்பட்ட நாளாக அமையட்டும். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் ஆண்டவர் 2 காரியங்களை செய்கிறார். ஒன்று குணப்படுத்தக்கூடிய காரியத்தையும், இறையரசை பற்றி நான் அறிவிக்க வேண்டும் என்ற காரியத்தையும் அவர் இந்த நாளுடைய நற்செய்தியில அறிவிக்கின்றார். அதுவும் கோடிட்டு காட்டக்கூடிய இடமாக புனித ராயப்பருடைய மாமியாருக்கு ஆண்டவர் பரிபூர்ண சுகமும் நலமும் கொடுக்கின்றார். அந்த தீராத காய்ச்சலில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு தெருவழியாக சென்று கொண்டிருந்த மனிதன் அதன் இரு பக்கமும் வறுமையில் வாடுகிறவர்களையும் தொழு நோயாளர்களையும் உறுப்புகளை இழந்தவர்களும் பிச்சை எடுப்பதை பார்த்தார். கடவுள் மீது கோபம் கொண்டு, இறைவா, மக்கள் இவ்வளவு துன்பப்படுவதையும் அவதிப்படுவதையும் நீ பார்த்த பின்பும் ஏன் அமைதியாயிருக்கின்றாய்? ஏதாவது உதவிகள் செய்யக்கூடாதா என்று கேட்டார். கடவுளோ ஏன் அவர்களுக்கு உதவிகள் செய்யவில்லை? அதுதான் உன்னை படைத்திருக்கின்றனே என்று பதில் தந்தாராம். நாம் நல்ல உடல் சுகத்தோடு இருப்பது பிறருக்கு பணிவிடை புரியவும் சேவை செய்யவுமே என்பதை புனித பேதுருவின் மாமியாரின் செய்கை எடுத்து காட்டுகின்றது. இயேசுவின் குணப்படுத்ததால் கடும் காய்ச்சலிருந்து விடுபட்ட அவர் எழுந்து மற்றவர்களுக்கு பணிவிடை புரிந்தது போல நம்முடைய உடல்நலம் உடல் வலிமையை பயன்படுத்தி மற்றவர்களுக்கு பணி செய்ய அழைக்க. சுருக்கமாக சொல்ல போனால், அழகின் மீது ஆண்டவர் வெற்றி கொள்கின்றார் என்பதை, இருள் சக்தியின் மேல் இறைவன் அதிகாரம் கொண்டுள்ளார் என்பதையும் பறைசாற்றும் நிகழ்வுகளே புதுமைகள். இயேசு ஒவ்வொரு புதுமையையும் இறையாட்சி வெளிப்படும் தலமாக, நீதி அநீதி வெல்லும் தலமாக, தர்மம் அதர்மத்தை வெல்லும் போர்க்களமாக கண்டார். புதுமைகள் இயற்கைக்கு எதிரானவை அல்ல, மாறாக இயற்கைக்கு அப்பாற்பட்டவை. பரலோக தந்தை இறைவா, இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதுவும் அன்று ராயப்பருடைய மாமியாருக்கு நீ பரிபூர்ண சூழ்நிலமும் கொடுத்தீர். பெற்றவுடனே அவர் மற்றவருக்கும் உமக்கும் பணிவிடை செய்தார். நாங்கள் நல்ல உடல்நலத்தோடும் நல்ல மனநிலையோடும் நல்ல செல்வ பெருக்கோடும் அறிவோடும் இன்னும் வசதி வாய்ப்போடு வாழ்வது எதற்காக? உமக்கு பணிவிடை செய்வதற்காகவும், அல்லது இன்னும் என்னை விட மோசமான நிலையில் இருக்கக்கூடிய நபருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்குத்தான் எங்களை நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறப்பா. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை நாங்கள் தொடர்ந்து பயன்படுத்தி இதோ பணி செய்து கிடப்பதே என் கடமை என்ற உணர்வோடு உமக்கும் மற்றவர்களுக்கும் எப்போதும் பணி செய்யவும், அந்த இறை அரசை எங்களுடைய வாழ்க்கையை நிலைநாட்ட கிருபை தரும்படி எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.